ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டயர்ட் ஆயிட்டீங்களா? ஹல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? ஆமென், ஆமென், ஆமென். சில ವಚನங்களை ಧ್ಯಾನಿಸಿ நம்ம ಜಪಿத்து முடிப்போம். ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಮುಗಿಸೋಣ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மார்க் எழுதிய சுவிசேஷம் 4:35 41 வரைக்கும் எடுத்து வாசிப்போம். ಮಾರ್ಕನ ಸುವಾರ್ತೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 35ರಿಂದ 41. எடுத்து ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலೂಯಾ. இது ஒரு நடந்த ஒரு சம்பவம். ಇದೊಂದು ನಡೆದ ಘಟನೆ ಆಗಿದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் இது நடக்குகிற காரியங்கள். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரு அந்த போட்ல உட்கார்ந்து போகிற நேரத்தில் ಅವರು ಆ ದೋಣಿಯಲ್ಲಿ ಹತ್ತಿ ಹೋಗುವಾಗ எல்லாமே சரியா இருந்தது. ಎಲ್ಲವೂ ಸರಿಯಾಗಿತ್ತು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த போட்ல பயணம் செய்கிறவர், ಆ ದೋಣಿಯಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡುವವರು, அவர் எப்பவுமே இந்த கிளைமேட் வெதர் எல்லாம் பார்த்துட்டு தான் அவர் பிரயாணத்தை ಯಾವಾಗಲೂ ಕ್ಲೈಮೇಟ್, ಅದರ ವಾತಾವರಣ ಅಥವಾ ಅದರ ಕುರಿತು ಎಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನು ತಿಳಿದೇ ಹೋಗ್ತಾರೆ. ஏதோ கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, ವಾತಾವರಣದ ಬದಲಾವಣೆ போகிறது, ಮಳೆ ಬರ್ತಾ ಇದೆ, புயல் காற்று வர போகிறது, ಒಂದು ಬಿರುಗಾಳಿ ಬರ್ಲಿಕ್ಕೆ இருந்தா அவர் ஒரு நாளும் அவர் அந்த பயணம் செய்ய மாட்டாங்க. ಒಂದು ಸಾರಿಯೂ ಅವರು ಪ್ರಯಾಣ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு கூட நல்லாவே தெரியும் எப்போ மழை வரும், எப்போ என்ன சொல்றது, எப்போ வெயில் அடிக்கும், ಯಾವಾಗ ಮಳೆ ಬರ್ತದೆ, ಯಾವಾಗ ಬಿಸಿಲು ಬರ್ತದೆ ನಮಗೆ ಕೂಡ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. நோக்கி பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும், ಆಕಾಶವನ್ನು ನೋಡುವಾಗಲೇ ನಮಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலೂயா. மழை வருமோ இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிடும், ಮಳೆ ಬರ್ತದಾ ಇಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. அதே போல இவங்களுக்கும் நல்லா தெரியும் எப்போ மழை வரும், எப்போ மழை வராது, ಯಾವಾಗ ಮಳೆ ಬರುತ್ತದೆ, ಯಾವಾಗ ಮಳೆ ಬರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. அன்னைக்கு அவர் பயணம் செய்கிற நேரத்தில் ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರು ಪ್ರಯಾಣ ಮಾಡುವ நல்லாவே இருந்தது. ಆ ವಾತಾವರಣ ಸರಿಯಾಗಿ போட்ல ஏறி ಅವರು ಬೋಟಲ್ಲಿ ಹತ್ತಿ அவர் நடுக்கடல் ರೀಚ್ ಆಗುம்போது ಮಧ್ಯದ ದಡ ಇದರಲ್ಲಿ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ನೀರು ಹೋಗುವಾಗ ஒரு ஸ்டோம் வந்தது, ಒಂದು ದೊಡ್ಡ ಬಿರುಗಾಳಿ ಬಂತು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புயல் காற்று அடிக்க ಒಂದು ஆரம்பிச்சது, ದೊಡ್ಡ ಬಿರುಗಾಳಿ ಬಂತು. ವೇವ್ಸ್ ಎಲ್ಲ ಅಲರ ಆರಂಭಿಸಿತು, ಆ ಅಲೆಗಳೆಲ್ಲ ಬಹಳ ಗುದ್ದಾಡ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿತು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சீஷர்கள் பயந்துட்டார். ಶಿಷ್ಯರು ಭಯಪಟ್ಟರು. ஹல்லேலூயா. இதுக்காக அவர் ஒரு நாள் ಪ್ರಿಪೇರ್ ಅಲ್ಲ, ಇದಕ್ಕಾಗಿ ಅವರು ಪ್ರಿಪೇರ್ ಆಗಿರಲಿಲ್ಲ, ಸಿದ್ಧತೆ ಮಾಡಿಲ್ಲ, ನೆನಪಿಸಿಕೊಡಿಲ್ಲ. ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு சம்பவம் வரும் என்று ಈ ರೀತಿ ಒಂದು ಸಂಭವ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ எல்லாமே சரியாய் போய் கொண்டிருக்கிறது, ಎಲ್ಲವೂ ಸರಿಯಾಗಿ ಹೋಗ್ತಿದೆ, நமக்கு தெரியும் எல்லாமே நல்லா இருக்கு, ಎಲ್ಲವೂ ಚೆನ್ನಾಗಿದೆ. சடன்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, ಏನಾದ್ರೂ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಬರುವಾಗ இதே மாதிரி பயந்துடுவோம், ನಾವು ಕೂಡ ಇದೇ ರೀತಿ ಭಯಪಡುತ್ತೀವಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது, ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ நம்ம என்ன நினைக்கிறோம், ನಾವೇನ್ ನೆನೆಸ್ತೀವಿ, நம்ம ஜெபிக்கிறோம், ಪ್ರಾರ್ಥನೆ நமக்கு ಮಾಡ್ತೀವಿ, எது கெட்டது வராது, ಏದು ಕಟ್ಟದು ಬರುವುದಿಲ್ಲ, சபைக்கு போகும்போது ಸಭೆಗೆ ಹೋಗುವಾಗ நம்ம நினைக்கிறோம், ನೆನೆಸ್ತೀವಿ, ஹல்லேலூயா, எல்லாமே சரியா இருக்கும், ಎಲ್ಲವೂ ಸರಿಯಾಗಿರುತ್ತದೆ, எந்த பிரச்சனையும் இருக்காது, ಯಾವ ಸಮಸ್ಯೆ ಇರುವುದಿಲ್ಲ, ஜெபிக்கிற பிள்ளை, ನಾನು ஆராதிக்கிற பிள்ளை, ನಾನು ಆರಾಧಿಸುವ, நல்ல கிரியைகள் செய்கிற பிள்ளை, ಒಳ್ಳೆ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡುವ, வாசிக்கிற பிள்ளை, ವಾಕ್ಯ ಓದುವ ಮಗು, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, ನನಗೆ ಯಾವ ಸಮಸ್ಯೆ ಬರುವುದಿಲ್ಲ, நம்ம அப்படி நினைப்போம். ಹಾಗೆ ನೆನೆಸ್ತೀವಿ. சடன்லி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது, ಸಡನ್ ಆಗಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಬರುವಾಗ நம்மளுடைய ಸ್ವಯಂ ಬಲತನ நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, ನಾವು ಸ್ವಯಂ ಬಲದಲ್ಲಿ ನಾವೇನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ, நம்ம கூட பயந்து போய்டும், ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಕೂಡ ಭಯಪಟ್ಟು என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியாது, ಏನ್ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಾವು ಪ್ರಿಪೇರ್ ಇಲ್ಲ, ಇದಕ್ಕಾಗಿ ನಾವು ಸಿದ್ಧರಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பிரச்சனைகள் இருக்கு, நமக்கு தெரியும் இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குது, ಈ ಸಮಸ್ಯೆ ಬರ್ತಾ ಇದೆ, இருக்குது, ಇದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒரு நாள் பெருசாய் மாறிடும், ಒಂದು ದಿನ ದೊಡ್ಡದಾಗಿ ಬರ್ತದೆ. சில பிரச்சனைகள் நமக்கு தெரியும், ಕೆಲವು ಸಮಸ್ಯೆ ಗೊತ್ತು, சில பிரச்சனைகள் நமக்கு தெரியாம நம்ம முன்னாடி வந்து ಕೆಲವು ಸಮಸ್ಯೆಗಳು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ನಮ್ಮ ಮುಂದೆ எதிர்பார்க்காத பிரச்சனைகள், ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ಬಂದು ಬೀಳುವ, அதே போல எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை தான் ಎದುರು ನೋಡದೆ ಇರುವಂತ ಸಮಸ್ಯೆ ಶಿಷ್ಯರಿಗೆ ಬಂದது, ಶಿಷ್ಯರಿಗೆ ಬಂತು. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்போ இந்த ಶಿಷ್ಯர்கள் நினைச்சிருக்கலாம், ಶಿಷ್ಯರು ನೆನೆಸಿರಬಹುದು, நாங்கள் ஊழியத்தானே முடிச்சு வந்திருக்கிறோம், ನಾವು ಸೇವೆ ತಾನೇ ಮುಗಿಸಿ ಬಂದಿದ್ದೀವಿ, நம்ம ஆண்டவருடைய கூட தானே வந்திருக்கிறோம், ದೇವರ ಜೊತೆಗೆ ಬಂದಿದ್ದೀವಿ. ஒரு விஷயத்தை பாருங்க, ಒಂದು ವಿಷಯವನ್ನು ನೋಡಿ, 35 ವಚನத்தை வாசிங்க, 35ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. ಹಾ ಹಾ
ஹalleluya Hallelujah. அவர்களே நோக்கி ಅವರು ಯಾರು? ಯೇಸು ಯೇಸು. ಯೇಸು சொன்னதுனால ಯೇಸು ಹೇಳಿದರಿಂದ அவர் அக்கறை போகிறதுக்காக ரெடியானா. ಅಕ್ಕರೆಗೆ ದಡಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಅವರು ಸಿದ್ಧರಾದರು. அப்போ இயேசு சொன்னதுனால ಯೇಸು இந்த ಹೇಳಿದರಿಂದ பிரச்சனை வந்ததா? ಈ ಸಮಸ್ಯೆ ಬಂತಾ? ஹalleluya Hallelujah. ஹalleluya. சில விசுவாசிகள் அப்படித்தான். ಕೆಲವು ವಿಶ್ವಾಸಿಗಳ நான் இயேசுப்பாவுடைய வார்த்தைகளை கேட்கிறேன், ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ அவர் ಮಾತನ್ನು சொன்னபடி நடக்கிறேன், ಅವರು ಹೇಳಿದ ಹಾಗೆ ನಡೀತೀನಿ. அப்போ எதுக்கு எனக்கு இந்த பிரச்சனை? ನನಗೆ ಯಾಕೆ ಈ ಸಮಸ್ಯೆ? அவர் சொன்ன பாதையில தானே நடக்கிறேன், ಅವರು ಹೇಳಿದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ நான் ತಾನೇ ஜெபிக்கிறேன், ನಾನು வசனத்தை ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ, வாசிக்கிறேன், ವಾಕ್ಯವನ್ನು காணிக்கை ಓದ್ತೀನಿ, கொடுக்கிறேன், ಕಾಣಿಕೆ ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிருக்கிறாரோ இதெல்லாம் அது எல்லாத்தையும் செய்கிறேன். ಎಲ್ಲವನ್ನೂ ನಾನು அப்போ ಮಾಡುತ್ತೇನೆ. எதுக்கு பிரச்சனை? ಯಾಕೆ ನನಗೆ இந்த ಸಮಸ್ಯೆ? சீஷர்களுக்கும் அதே கேள்விதான் ಆ இருந்தது. ಶಿಷ್ಯರಿಗೂ ಅದೇ ಪ್ರಶ್ನೆ எனக்கு ಇತ್ತು. எதுக்காக இந்த பிரச்சனை? ನನಗೆ ಯಾಕೆ ಈ ಸಮಸ್ಯೆ? ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஒரு நாளும் ஆண்டவர் சொல்லல உங்களுக்கு பிரச்சனையே வராது. ಒಂದು ದಿನವೂ ದೇವರು ಹೇಳಿಲ್ಲ ನಿಮಗೆ ಸಮಸ್ಯೆ ஆண்டவர் ಬರುವುದಿಲ್ಲ. சொல்லிருக்கிற இந்த உலகத்துல பிரச்சனைகள் உண்டு என்று. ದೇವರು ಹೇಳಿದ್ರು ನಿನಗೆ ಸಮಸ್ಯೆ ಉಂಟು ಎಂಬುದಾಗಿ. ஆனாலும் நான் உன் கூட இருப்பேன், ಆದ್ರೂ ನಾನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ நீ அதை ಇರುತ್ತೇನೆ, ஜெயித்திடுவீங்க ನೀವು என்று சொல்லி. ಜಯಿಸ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. Hallelujah. இந்த பயணத்தில் ಈ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ இயேசு சொன்ன நம்ம அக்கறை போகுவோம் என்று ಯೇಸು சொல்லி ಹೇಳ್ತೀವಿ, ದಡಕ್ಕೆ இயேசுவோட ಹೋಗ್ತೀವಿ. பேச்சு கேட்டு ಯೇಸುವಿನ இந்த ಮಾತು ಕೇಳಿ சீஷர்கள் அக்கறை போகிறதுக்காக ஆயத்தமானார். ಯೇಸುವಿನ ಮಾತು ಕೇಳಿ ಶಿಷ್ಯರು ದಡಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾದ್ರು. அந்த நடுக்கடவில் போய் ಮಧ್ಯ அந்த ಸಮುದ್ರಕ್ಕೆ புயல் ಹೋಗಿ காட்டுல அவர் மாட்டி இருக்கிறார். ಬಿರುಗಾಳಿಯಲ್ಲಿ இந்த ಸಿಕ್ಕಿಕೊಂಡ್ರು. பிரச்சனையில மாட்டி இருக்கும்போது இயேசு எங்க? ಯೇಸು ಈ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಾಗ ಯೇಸು ಎಲ್ಲಿ? இயேசு எங்க? ಯೇಸು ಎಲ್ಲಿ? அங்கே தான் இருந்தாரு. ಯೇಸು ಅಲ್ಲೇ ಇದ್ದರು, அங்கே தான் இருந்தாரு. ಅಲ್ಲೇ ಇದ್ದರು. ஹalleluya. Hallelujah. இயேசு பிரச்சனையில கைவிட்டு போகிற தேவன் அல்ல. ಯೇಸು ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಕೈ ಬಿಟ್ಟು ಹೋಗುವಂತ ದೇವರಲ್ಲ. ಅವರು சொன்ன பாதையில ಅವರು கூட வருவார். ಅವರು ಹೇಳಿದ ಹಾದಿಯಲ್ಲಿ ಅವರು ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಬರುತ್ತಾರೆ. அவர் உனக்கு இந்த காரியத்தை செய்ய சொன்னார், ಆತನು ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ உங்களை சொல்லிட்டு உங்களை அனுப்ப மாட்டார், ಹೇಳಿ ಆತನು ಸುಮ್ಮನೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ, உங்க கூட வருவார், ನಿಮ್ಮ அவர் ಜೊತೆಗೆ கூட ಬರುತ್ತಾರೆ, இருப்பார், ಜೊತೆಗೆ ಇರುತ್ತಾರೆ. நீதியின் பாதையில நடக்கும் என்று சொன்னார். ನೀತಿಯ ಹಾದಿಯಲ್ಲಿ ನಡೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அவர் உன்னை அழைக்கிறது கிடையாது, ಆತನು ನಿಮ್ಮನ್ನ அழைக்கிறது ಕರೆಯುವುದಲ್ಲ, உன் கூட வருகிறவர் தேவன், ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಬರುವ ದೇವರು. ஹalleluya. Hallelujah. புரியுதா உங்களுக்கு? ஆமென். ஹalleluya. Hallelujah. அப்போ விசுவாசி ஆயிருக்கும்போது ವಿಶ್ವಾಸಿ ಆಗಿರುವಾಗ எனக்கு பிரச்சனையே வர மாட்டேன். ನನಗೆ ಸಮಸ್ಯೆ ಬರುವುದಿಲ್ಲ. பிரச்சனை வந்தவுடனே ಸಮಸ್ಯೆ ಬಂದ இயேசு ಕೂಡಲೇ என்னை கைவிட்டுட்டாரோ ಯೇಸು ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ರು அப்படி நீங்க நினைக்கவும் கூடாது. ಹಾಗೆ ನೆನೆಸಲೂಬಾರದು. உங்களை அழைத்த தேவன் ನಿನ್ನನ್ನು ಕರೆದ உங்க ದೇವರು கூட இருக்கிறார். ಜೊತೆಗಿದ್ದು ஹalleluya. Hallelujah. உங்க கூட இருக்கிறார். ಜೊತೆಗಿದ್ದಾನೆ. நீங்க அதை நம்ப வேண்டும். ನೀವು ನಂಬಬೇಕು. இப்போ இந்த சீஷர்கள் ಈ ಶಿಷ್ಯರು அவர் பிரயாசப்பட்டார், ಅವರು ಪ್ರಯಾಸ நம்ம ಪಟ್ಟರು, எப்படியாவது தாங்கி நிப்போம், ಹೇಗಾದ್ರೂ அவர் முடியாது நம்ம முழுகி போயிடுமே என்று நினைக்கிற நேரத்தில் ಮುಳುಗಿ ಹೋಗ್ತೀವೋ ಅಂತ அவர் ನೆನೆಸುವ இயேசுவை போய் கூப்பிடுறார். ಯೇಸುವನ್ನು ಹೋಗಿ ಕರೀತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த வசனத்தை வாசிங்க. ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. 37 37 38 சாரி. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் செஞ்ச ஒரு தப்பு ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಒಂದು ಕಾರ್ಯ. நாங்க முழுகி போகிறது உங்களுக்கு கவலையே இல்லையா? ನಾವು ಮುಳುಗಿ ಹೋಗುವುದನ್ನ எல்லா விசுவாசிகள் கேக்குற क्वेश्चन இதுதான். ಎಲ್ಲ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಕೇಳುವಂತ ஆண்டவரே ಪ್ರಶ್ನೆ, உங்களுக்கு என்ன குறித்து கவலை இல்லையா? ದೇವರೇ ನಿನಗೆ ನನ್ನ ಕುರಿತು ஏன் ஜெபத்தை கேட்க மாட்டீங்களா? ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳುವುದಿಲ್ಲ? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை வந்தது? ಯಾಕೆ ನನಗೆ ಈ ಸಮಸ್ಯೆ ಬಂತು? ஏன் என்னோட இப்படி செஞ்சது? ಯಾಕೆ ನನ್ನೊಂದಿಗೆ ಹೀಗೆ நான் ಮಾಡಿ? என்ன தப்பு செஞ்சேன்? ನಾನು ಏನ್ ತಪ್ಪು ಮಾಡಿದೆ? நான் என்ன குற்றத்தை செஞ்சேன்? ನಾನೇನು ಕೊರತೆ நான் ಮಾಡಿ? என்ன பாவத்தை செஞ்சேன்? ನಾನೇನು ಪಾಪ ಮಾಡಿದೆ? எதுக்கு எனக்கு இந்த பிரச்சனை வந்தது? ನನಗೆ ಯಾಕೆ ಈ எல்லா ಸಮಸ್ಯೆ? விசுவாசிகள் இந்த மாதிரி கேக்குற क्वेश्चन தான். ಎಲ್ಲ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಈ இந்த ರೀತಿ ಕೇಳುವ சீஷர்களும் ಪ್ರಶ್ನೆ. கேட்டாரு. ಈ ಶಿಷ್ಯರು இது ಈ ಪ್ರಶ್ನೆ ஆண்டவருக்கு ಕೇಳಿದ್ರು. பிடிக்காத ஒரு क्वेश्चन. ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಪ್ರಶ್ನೆ. ஹalleluya. ஆண்டவருக்கு அவருடைய பிள்ளைகள் இந்த மாதிரி கேள்விகள் கேக்குறது பிடிக்காது. ದೇವರ ಮಕ್ಕಳು ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುವುದು இந்த ಆತನಿಗೆ ಇಷ್ಟ. கேள்விக்கு பதிலா ಇದರ ಪ್ರಶ್ನೆಗೆ ಉತ್ತರ அவர் ஒருவேளை கேட்டிருக்கலாம், ಕೇಳಿಬಹುದು, ஆண்டவரே ದೇವರೇ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ಈ ಸಮಸ್ಯೆ ಇದೆ, can you fix it?
ನೀನು ಅದನ್ನ நீ அதை சரிப்படுத்த முடியுமா? ಸರಿಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೋ? இந்த பிரச்சனை நீ தீர்க்க முடியுமா? ಈ ಸಮಸ್ಯೆಯನ್ನು என் கடன் பிரச்சனையை மாற்ற முடியுமா? ನನ್ನ ಸಾಲದ ಬಾಧ್ಯತೆ என் பிள்ளை சரிப்படுத்த முடியுமா? ನನ್ನ ಮಗನನ್ನು ಸರಿಪಡಿಸಿ எனக்கு சுகத்தை கொடுக்கிறீங்களா? ನನಗೆ ಸೌಖ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತೀರಾ? ஹalleluya. ஹalleluya. இந்த மாதிரி கேள்விகள் தான் ஆண்டவர் இஷ்டப்படுகிற கேள்வி. ದೇವರಿಗೆ ಇಷ್ಟಪಡುವಂತ ಕಾರ್ಯ. நீ எப்போ கேக்குறீங்க? ಯಾವಾಗ ಕೇಳ್ತೀರಿ? ஆண்டவரே எதுக்கு எனக்கு இந்த பிரச்சனை வந்தது? ನನಗೆ ಯಾಕೆ ಈ ಸಮಸ್ಯೆ? எதுக்கு கைவிட்டீங்க? ಯಾಕೆ ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟು? என்ன தப்பை செஞ்சீங்க? ನಾನು ಏನು ತಪ್ಪು ಮಾಡಿದೆ? அப்போ நீங்க அவருடைய கிருபை, ಅವರ ಕೃಪೆಯನ್ನು, அவருடைய அன்பை கேள்வி செய்கிற போல, ಅವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ಪ್ರಶ್ನಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ, அவருடைய பலியை கேள்வி செய்கிற போல, ಅವರ ಬಲಿ ಅವರ ಕಾರ್ಯವನ್ನು ಬಲಿಯಾದ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ. ஹalleluya. ஹalleluya. உங்களுக்கு எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்குது. ನಿಮಗೆಲ್ಲರಿಗೂ ಮಕ್ಕಳಿದೆ. ஹalleluya. இப்போ உங்க பிள்ளை உங்களிடத்து வந்து ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬಂದು கேக்குறாரு, ಏನೋ ಒಂದು ಕೇಳ್ತಾರೆ. கேட்டிட்டு சொல்லுகிறா, ನೀ ಕೇಳ್ತಾರೆ, நீங்க ஒரு தாயியா, ನೀನೊಬ್ಬ ತಾಯಿಯ, பிள்ளைக்கு இது செஞ்சு கொடுக்க மாட்டீங்களா? ನೀನೊಂದು ತಾಯಿಯಾಗಿದ್ದು ಇದು ಮಾಡಿ ಕೊಡಲ್ವಾ? வாங்கி கொடுக்க ಇದು மாட்டீங்களா? ತಕ್ಕೊಡಲ್ವಾ? ஒரு வண்டி வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? ಒಂದು ಗಾಡಿ ತಕ್ಕೊಡಲ್ವಾ? இது கொடுக்க மாட்டீங்களா, அது கொடுக்க மாட்டீங்களா என்று சொல்லி ಇದು கேக்கும்போது, ಕೊಡಲ್ವಾ ಅದು ಕೊಡಲ್ವಾ ಅಂತ ಕೇಳ್ತೀನಿ. உன்னை மாதிரி தாಯಿ இருந்த என்ன பிரயோஜனம்? ನಿನ್ನ ಹಾಗೆ ತಾಯಿ ಇದ್ದೇನು உன்னை மாதிரி ஒரு அப்பா இருந்த என்ன பிரயோஜனம்? ನಿನ್ನ ಹಾಗೆ ಅಪ್ಪ ಇದ್ದೇನು எப்படி ಪ್ರಯೋಜನ? வலிக்கும்? ಹೇಗೆ ನೋವಾಗ್ತದೆ? ஹalleluya. ஹalleluya. ஒரு தாய் தந்தைக்கு தெரியும், ஒரு தாಯಿ அவர் ತಂದೆ இரவும் பகலும் கஷ்டப்படுகிறது, ಹಗಲು ರಾತ್ರಿ ಕಷ್ಟಪಡೋದು, அவர் சுவாசிக்கிற சுவாசமே ಅವರ அந்த ಶ್ವಾಸಿಸುವಂತ பிள்ளைக்காக, ಉಸಿರು, அவர் கஷ்டப்படுகிற வேலை செய்து கஷ்டப்படுறதுக்காக, ಕೆಲಸ ಮಾಡಿ ಕಷ್ಟಪಡೋದು ಅವರ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ. அந்த பிள்ளைகளை இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது ಆ ಮಕ್ಕಳನ್ನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಪ್ರಶ್ನಿಸುವ எப்படி வலிக்கும்? ಹೇಗೆ ನೋವಾಗ್ತದೆ? ஹalleluya. ஹalleluya. அப்ப அதே போல நமக்கு தகப்பனா இருக்கிற இயேசுக்கு எப்படி வலிக்கும்? ನಮಗೆ ತಂದೆಯಾಗಿ ದೇವರಾಗಿರುವಂತ ಯೇಸುವಿಗೆ ಯಾವ ರೀತಿ ದೇವರೇ ನಾನು ಏನು ಪಾಪ ಮಾಡಿದೆ, ಯಾಕೆ ಹೀಗೆ ಮಾಡುತ್ತಿ? அவர் என்ன சொல்றாரு? அவர் ಏನು ಹೇಳ್ತಾರೆ? ನಾನೇನ್ ಮಾಡಿದೆ? நான் சொன்னಲ್ಲ, ನಾನು ಹೇಳಿದಲ್ಲ, இந்த உலகத்துல பிரச்சனை உண்டு, ಲೋಕದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಉಂಟು, ஆனாலும் உனக்கு ஒண்ணும் ஆவது நான் உன் கூட இருக்குது, ಆದ್ರೂ ನಾನ್ ಜೊತೆಗಿರೋದ್ರಿಂದ ನಿನಗೇನು ಆಗಲ್ಲ. நீ எதுக்கு எனக்கு இந்த கேக்குறிய? ನೀನ್ ಯಾಕೆ ಈ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಕೇಳ್ತಿ? ஹalleluya. ஹalleluya. நீ கேட்கணும். எப்படி கேட்க வேண்டும்? ಹೇಗೆ ಕೇಳಬೇಕು? ஆண்டவரே இந்த பிரச்சனை மாற்றி கொடுங்க, ಈ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಮಾರ್ಪಡಿಸು. எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, ಈ ಸಮಸ್ಯೆ ಬಂದது, புயல் காற்று நடுவில் நிக்கிறேன், ಈ ಬಿರುಗಾಳಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ சாந்தமாக்குங்க ஆண்டவரே, ಇದನ್ನು ನಿಶಬ್ದಗೊಳಿಸು, சமாதானத்தை கொடுங்க, ನನಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡು. இந்த மாதிரி நீங்க கேட்க ಈ வேண்டும். ರೀತಿ ನೀವು ದೇವರಲ್ಲಿ ಕೇಳಬೇಕು. ஒரு ஜெபத்தை கேட்கிற தேவன், ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳುವ ದೇವರು, குற்றத்தை கேட்கிற தேவன் கிடையாது. ಕೊರತೆಯನ್ನು ಕೇಳುವ ದೇವರಲ್ಲ. நீ குற்றப்படுத்தி பேசும்போது, ನೀನು ಕೊರತೆ ಹೇಳಿ ಮಾತನಾಡು, கிருபை டவுட் செய்து ಆ பேசும்போது, ಕೃಪೆಗೆ ಸಂಶಯಪಟ್ಟು ಮಾತನಾಡುವುದಾಗಿದೆ. உங்களுக்காக கொடுத்திருக்கிற அந்த பலியை நீ டவுட் செய்யும் போது, ಅವರು ನಿಮಗೆ ಆತನ ಬಲಿಯಾದದನ್ನು ನಾವು ಸಂಶಯ ಪಡುವುದಾಗಿದೆ. ಆತನಿಂದ ಸಹಿಸಿಕೊಳ್ಳಿ. அது ஜெபம் கிடையாது, ಅದು ಪ್ರಾರ್ಥನೆ ಅಲ್ಲ, அது தேவனுடைய கிருபை. நீ குத்தி பேசுறது, ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಚುಚ್ಚಿ ಮಾತಾಡುವುದು. ஹalleluya. ஹalleluya. உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாத காரணமே ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳದೆ ಇರೋದಕ್ಕೆ ಕಾರಣ அல்லாததனால, ಅದು ಪ್ರಾರ್ಥನೆ ಅಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ. பிரச்சனை வரும்போது, ಸಮಸ್ಯೆ வரும்போது, ಕಷ್ಟ ಬರುವಾಗ ನಿங்களுடைய ஜெபம் அவருடைய கிருபை கேள்வி செய்கிற போல இருக்காமல், ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಅವರ ಕಾರ್ಯದ ಕುರಿತು ಪ್ರಶ್ನಿಸುವುದಾಗಿರದೆ, ஆண்டவரே ದೇವರೇ எனக்கு ಉತ್ತರத்தை தாரும், ನನಗೆ ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಡು. ஹalleluya. ஹalleluya. இந்த வேதத்திலே ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳು ಉಳ್ಳ ಪರಿಶುದ್ಧವಾನ್ಗಳು இருந்தாரு, ಅನೇಕ ಪರಿಶುದ್ಧವಂತರಿದ್ದರು, ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆ ಉಳ್ಳ ಸಮಸ್ಯೆ ಇದ್ದ ಪರಿಶುದ್ಧವಂತರಿದ್ದರು. எந்த பரிசுத்தவான மோசேலிருந்து, ಯಾವ மோசைಯಿಂದ ಹಿಡಿದು கடைசி இருக்கிற அந்த அந்த புஸ்தகத்தில் இருக்கிற அந்த போதகர்களுக்கு கூட கஷ்டமா இருந்தது. ಕೊನೆಗಿದ್ದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಬೋಧಕರಿಗೆ ಕೂಡ ಆ ಸಮಸ್ಯೆ ಇತ್ತು. ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಆರಂಭಿಸಿ ಯೋಹಾನனை முடிக்கிற வரைக்கும், ಯೋಹಾನ ಮುಗಿಸುವ ತನಕ ಎಲ್ಲರಿಗೂ ಪ್ರಶ್ನೆ ಇತ್ತು, ಎಲ್ಲರಿಗೂ ಸಮಸ್ಯೆ ಇತ್ತು. ಇಲ್ಲದ ஒருத்தர் கூட ಇಲ್ಲ, ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲದ ಒಬ್ಬರು ಕೂಡ ಇಲ್ಲ. ஒரு நாள் கூட கேள்வி கேட்கவில்லை. ಸಮಸ್ಯೆ ಕುರಿತು ಒಂದು ದಿನವೂ ಎಬ್ರಾಹಿಮனுடைய சொந்த ಐಸಾಕை ಬಲಿ கொடுக்கும் என்று சொல்லும்போது, ಅಬ್ರಹಾಮನು ತನ್ನ ಸ್ವಂತ ಮಗನನ್ನು ಇಸಾಕನನ್ನು ಬಲಿ ಕೊಡುವಾಗ, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில வந்து விழுந்திருக்கிறோம். ಈ ರೀತಿ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಬಂದು ಬಿಟ್ಟಿದ್ದೇವೆ. ஒரೇ ஒரு பையன், ನನಗಿರೋದು ಒಂದೇ ಮಗು, என் கையாலே நான் பலி கொடுக்க வேண்டும், ನನ್ನ ಕೈಯಿಂದಲೇ ನಾನು ಬಲಿ ಕೊಡಬೇಕಾ? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து போது கூட, ಆ ರೀತಿ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದಾಗ ಎಬ್ರಾಹಿಂ
எப்ராஹிம் தேவனுடைய கிருபை ஒரு நாளும் டவுட் பண்ணது கிடையாது. ಅಬ್ರಹಾಮನು ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನು ஒரு ಯಾವತ್ತೂ நாளும் கேள்வி ಸಂಶಯಪಟ್ಟಿಲ್ಲ, கேட்டது கிடையாது. ಯಾವತ್ತೂ ಪ್ರಶ್ನಿಸಿಲ್ಲ. ஏன்னா அவர் அறிந்திருக்கிற அவர் நல்லவர் என்று. ಅವರು ಅರಿತಿದ್ದನು ಒಳ್ಳೆಯವನೆಂಬುದಾಗಿ. எனக்கு அவர் கேட்டிருக்கிறானா அவர் நல்லதுக்கு தான் கேட்டிருப்பாரு. ಅವರು ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ ಕೇಳಿದರು, அவர் நல்லது மட்டும் தான் செய்ய தெரியும். ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾತ್ರ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ அவர் பலி கேட்டிருக்கிறாங்க, ಬಲಿ ಕೇಳಿದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya. அவருக்கு நல்லவே தெரியும். ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. பலி கேட்டிருந்தாலும் ಬಲಿ ಕೇಳಿದ್ದರು, தேவன் அது ஏதோ ஒரு நல்லதுக்கு மாத்துவார். ಒಳ್ಳೆಯದಕ್ಕೆ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya, ஹalleluya. நம்மளுடைய விசுவாசம் அப்படிப்பட்ட ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸ ಆ ರೀತಿಯುಳ್ಳದು. ஒரு நாள் எப்ராஹிமுக்கு போய் கேட்கல, ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ஆண்டவரே எனக்கு கொடுத்துட்டு நீ இப்ப கேக்குறீங்க பலி, ನನಗೆ ಕೊಟ್ಟು ನೀನೇ ಕೇಳುತ್ತಿದ್ದಿ. உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்தேன், ನಾನು ಎಷ್ಟು ವರ್ಷ ಮಗು ಇಲ್ಲದಾಗಿದ್ದೆ, 25 வருஷம் முன்னாடி காத்திருந்து எனக்கு கொடுத்த குழந்தை, 25 ವರ್ಷ ನಾನು ಕಾದಿದ್ದು ನನಗೆ ಸಿಕ್ಕಿದ ಮಗು. பையனுக்கு 8 வயசு ஆகுது ஆண்டவரே, ನನ್ನ ಮಗುವಿಗೆ 8 ವರ್ಷ. 8 வயசு கொஞ்சி 8 ವರ್ಷದಲ್ಲಿ ಮುದ್ದಾಡಿ கொஞ்சி பாராட்டி வளர்த்திருக்கிற, ಮುದ್ದಾಡಿ ಬಹಳ ಪ್ರೀತಿಯಿಂದ ಸಾಕಿದ್ದೀನಿ. இப்போ நீ அதோடே பலி கேக்குறீங்க ஐயா, ಅದನ್ನೇ ಬಲಿ ಕೇಳುತ್ತಿದ್ದೀಯಲ್ಲ. அப்படி கேட்கல, ಹಾಗೆ ಆ ರೀತಿ ಕೇಳಲಿಲ್ಲ. ஆண்டவருடைய சப்தத்தை கேட்டார். ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದರು. இடத்துல என் ஆண்டவருடைய நான் கீழ்ப்படியும், ಎಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗ್ತೀನೋ அந்த இடத்துல ஆண்டவர் என் கூட இருப்பார் என்று ದೇವರು ನನ್ನ ಜೊತೆಗೆ ಇರುತ್ತಾರೆಂಬುದಾಗಿ எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ಯಾವ ಸಮಸ್ಯೆ ಬರುವುದಿಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya. உங்க வாழ்க்கையில ಬಿರುಗಾಳಿಗಳು வருகிறது, ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಿರುಗಾಳಿಗಳು புயல் ಬರುತ್ತವೆ, காற்றுகள் வருகிறது, ಬಹಳ ಘೋರವಾದ ಗಾಳಿ ಬರುತ್ತದೆ, பிரச்சனை வருகிறது, ಸಮಸ್ಯೆ ಬರುತ್ತೆ, உன்னை டெஸ்ட் செய்யறதுக்காக. ನಿನ್ನನ್ನು ಪರೀಕ್ಷೆ ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ. ஹalleluya, நீ ஆண்டவரை குற்றப்படுத்துறியோ, ದೇವರ ಮೇಲೆ ಕೊರತೆ ಹೇಳುತ್ತೀಯೋ, அவரை விட்டு போகிறியೋ, ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀಯೋ, அதா ಅಥವಾ ஆண்டவரே நான் நிக்கிறேன், ದೇವರೇ ನಾನು ನಿಲ್ಲಿದ್ದೇನೆ, எனக்கு தெரியும் நீ ஃபிக்ஸ் பண்ண முடியும், ನೀನು ಗೊತ್ತು, இந்த ನೀನು பிரச்சனை ನಿಲ್ಲಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಉಂಟು. எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, ಯಾವ ಸಮಸ್ಯೆ நீ ಆಗಿತ್ತು என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கீங்க, ಇದುವರೆಗೆ ನಡೆಸಿ இன்னும் ಬಂದಿದ್ದೀ, முன்னாடி நடத்தி கொண்டு ಇನ್ನು ಮುಂದೆ ನಡೆಸಿಕೊಂಡು போவீங்க, என் ಹೋಗ್ತೀಯ. பக்கத்திலே இருக்கிறீங்க, ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ எனக்கு ஒண்ணும் ஆகாது, ನನಗೆ ಏನು நீ ಆಗುದಿಲ್ಲ, இருக்கிறீங்க ನೀನ್ தகப்பனே. ಜೊತೆಗಿದ್ದೀರಿ. ஆண்டவரே, ದೇವರೇ, அப்படி சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு கேடும் ஆகாது. ಆಗಿರುವ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಮಗುವಿಗೆ ಯಾವ ಕೇಡು ಆಗುವುದಿಲ್ಲ. அந்த அந்த வசனத்தை வாசிப்போ, ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. 39 வசனத்தை. 39ನೇ ವಾಕ್ಯ. ஆமென், ஹalleluya, 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 ஹalleluya. இப்ப பாருங்க, ನೋಡಿರಿ, அவர் எழுந்து ಆತನು ಎದ್ದು அமைதியா என்று சொல்லும் போதே அந்த புயல் காற்று நின்று என்று சொல்லியிருக்கிறார். ಸುಮ್ಮನಿರು ಅಂತ ಹೇಳಿದಾಗಲೇ ಬಿರುಗಾಳಿ ನಿಂತು ಹೋಯಿತು. இந்த சீஷர்கள் பயப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ಶಿಷ್ಯರು ಭಯಪಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ அவர் தூங்கிட்டு இருந்தாரு. ಅವರು ನಿದ್ರಿಸುತ್ತಿದ್ದರು. ஹalleluya, ஹalleluya. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், ಅವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ இந்த ಗೊತ್ತು, புயல் காற்று இந்த கடல் என்னை ஒண்ணுமே செய்ய ಈ முடியாது, ಬಿರುಗಾಳಿ ಅಥವಾ ಈ ಸುಂಟರಗಾಳಿ ನನ್ನ என் ಏನು மயிறு ಮಾಡಲಿಕ್ಕೆ கூட புடுங்க முடியாது, ನನ್ನ ತಲೆಯ ಕೂದಲು ಕೂಡ ತೆಗಿಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஏன்னா இது எல்லாமே அவருக்காக உண்டாக்கி ಇದು ಎಲ್ಲವೂ ಅವರಿಗಾಗಿ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟದ್ದು. ஹalleluya, ஹalleluya. ஆதியில் உண்டாக்கும் போது ಆದಿಯಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡುವಾಗ தேவன் இது எல்லாமே யாருக்காக உண்டாக்கி இருக்கிறார்? ದೇವರು ಯಾರಿಗಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದ? இயேசுக்காக உண்டாக்கி ಯೇಸುವಿಗಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದನು. இந்த இயேசுக்காக உண்டாக்கி இருக்கிற ಯೇಸುವಿಗಾಗಿ ಉಂಟು எல்லா காரியம் இயேசுக்கு கீழ்ப்படியும். ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಯೇಸುವಿಗೆ ವಿಧೇಯರಾಗ್ತದೆ. பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை நமக்கு, ಸಮಸ್ಯೆ ಬರುವಾಗ ಅದು ಸಮಸ್ಯೆ ನಮಗೆ, ஆண்டவருக்கு கிடையாதுங்க, ದೇವರಿಗಲ್ಲ. ஆண்டவருக்கெல்லாம் இது லேசான காரியம், ದೇವರಿಗೆ ಅದು ಲಘುವಾದ ಕಾರ್ಯ, லேசான காரியம். ಲಘುವಾದ ಕಾರ್ಯ. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, ಏನೇ ಸಮಸ್ಯೆ ಇದ್ರೂ நம்மளால ಸರಿ, தாங்க முடியாத பிரச்சனை இருந்தாலும் சரி, ಸಹಿಸಲಿಕ್ಕಾಗದ ಸಮಸ್ಯೆ ಇದ್ರೂ அவர் ಸರಿ, ஊதி விட்டு நம்மளுடைய பிரச்சனையை மாற்ற முடியும். ಆತನು ನಿಂತುಕೊಂಡು ಆ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ತೀರಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಉಂಟು. அவர் கை உயர்த்தும் போது ಆತನ ಕೈ ಎತ್ತುವಾಗ இந்த கடல் அமைதியானது என்று ಆ சொல்லியிருக்கிறார். ಸಮುದ್ರವು ಶಾಂತವಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ எந்த ಹೇಳಬೇಕು. பெரிய புயலா இருந்தாலும் சரி, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಬಿರುಗಾಳಿ எவ்வளவு ಆಗಿದೆ, பெரிய ஷிப்பா இருந்தாலும் சரி, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಹಡಗಾಗಿದ್ರು ಸರಿ, அது முழுக்க முடியும். ಅದು ಮುಳುಗಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಉಂಟು. அந்த கடலை தேவனால் அமைதியாக்க ಆ முடியும். ದೇವರಲ್ಲಿ ಆ ಸಮುದ್ರದ ಬಿರುಗಾಳಿಯನ್ನು உங்களுடைய பிரச்சனைகள் எந்த பிரச்சனைனாலும் சரி, ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ಏನೇ ಆಗಿದ್ರು ஒரு ಸರಿ, காரியத்தை புரிய ಒಂದು வேண்டும். ಕಾರ್ಯ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. பிரச்சனைன்னு நினைக்கிறது ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ அது ನೆನೆಸುವುದು அவருக்காக ஒண்ணுமே இல்ல. ಅವರ ಮುಂದೆ
ಆಯ್ತು, ಏನೂ ಇಲ್ಲ, ஒண்ணுமே இல்ல. ಏನೂ ಅಲ್ಲ. ஆண்டவரை கூப்பிட்டு, ದೇವರ ಮುಂದೆ ಕರೆದು, ஆண்டவரே ದೇವರೇ இது பிரச்சனை மாற்றி தாங்க, ಈ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಡು. அவர் ಮಾற்றி ತರುவார். ಆತನು ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. வீட்டுல ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ கூலர் ಕೆಟ್ಟು போகும்போது, ಕೂಲರ್ ಕೆಟ್ಟು ಹೋಗುವಾಗ, ಫ್ಯಾನ್ ಕೆಟ್ಟು போகும்போது, ಫ್ಯಾನ್ ಕೆಟ್ಟು ಹೋಗುವಾಗ, ಮೋಟರ್ ಕೆಟ್ಟು போகும்போது, ಮೋಟರ್ ಕೆಟ್ಟು ಹೋಗುವಾಗ நம்ம என்ன பண்ணுவோம்? ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? நம்ம ಪ್ಲಂಬரை கூப்பிடுவோம், ನಾವು ಪ್ಲಂಬರ್ ಅನ್ನು ಕರಿತೀವಿ, ಎಲೆಕ್ಟ್ರಿಷಿಯನ್ ಕರಿತೀವಿ. நம்ம எது நம்பி கூப்பிடுறோம்? ಏನ್ ನಂಬಿ ಕರಿತೀವಿ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த விஷயத்தை இவரால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ಆ ವ್ಯಕ್ತಿಯಲ್ಲಿ ಈ ಕಾರ್ಯವು ಫಿಕ್ಸ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. அதான் நம்மள எங்கேந்து வாங்கி இருக்கிறோம், ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲಿ ತಕೊಂಡಿದೀವೋ அங்கே போய் நம்ம அழுவோம். ನಾವು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಳುತ್ತೀವಿ. ஏன் ப்ராடக்ட் மட்டும் இந்த பிரச்சனை வந்தது? ಯಾಕೆ ನನ್ನ ಥಿಂಗ್ಸ್ ಮಾತ್ರ, ஏன் மோட்டர் மட்டும் ಕೆಟ್ಟು போனது? ಯಾಕೆ ನನ್ನ ಮೋಟರ್ ಮಾತ್ರ ಕೆಟ್ಟು ಹೋಗಿದೆ? நீங்க எவ்வளவு சேல் பண்றீங்க? ನೀವು ಎಷ್ಟೋ ಸೇಲ್ ಮಾಡಿದ್ದೀರಿ, ஏன் மோட்டருக்கு மட்டும் இப்படி ஆனுமா? ಯಾಕೆ ನನ್ನ ಮೋಟರಿಗೆ ಮಾತ್ರ ಸಮಸ್ಯೆ ಇತ್ತು? அழுவீங்களா? ಹಾಗೆ ಅಳುತ್ತೀರಾ? அதான் நீங்க மெக்கானிக்கை கூப்பிட்டு சொல்லுங்க, இது ஃபிக்ஸ் பண்ணுங்க. ಮೆಕ್ಯಾನಿಕಲ್ ಅನ್ನು ಕರೆದು ಹೇಳ್ತೀರಾ ಫಿಕ್ಸ್ ಮಾಡಿ ಅಂತ. என்ன செய்வீங்க? ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன செய்வீங்க? ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ? கடை போய் அழுவீங்களா? ಅಂಗಡಿಗೆ ಹೋಗಿ ಅಳುತ್ತೀರಾ? அப்போ கூப்பிட்டு ಮೆಕ್ಯಾನಿಕನ್ ಕರೆದು அதை ஃபிக்ஸ் பண்ண ಅದು சொல்லுவீங்க. ಸರಿ ಮಾಡ್ರಿ ಅಂತ. அதே போல தான் ಅದೇ ರೀತಿ நம்மளுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும் ನಮ್ಮ சரி, ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನೇ ಸಮಸ್ಯೆ ಬಂದರೂ பிரச்சனை மாத்தவர் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது, ಆ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುವರು ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವಾಗ அவரே கூப்பிட்டா போதும், ಅವರನ್ನ ಕರೆದ್ರೆ ಸಾಕು. ஆண்டவரே ದೇವರೇ இந்த பிரச்சனை சரி பண்ணி ಈ கொடுங்க, ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಸರಿ ಮಾಡಿಕೊಡು, சரி பண்ணி கொடுங்க. ಸರಿ ಮಾಡಿಕೊಡು. அழாதீங்க. எதுக்காக ஆண்டவரே? ಯಾಕೆ ದೇವರೇ? ஏன் ஆண்டவரே? ಏನ್ ದೇವರೇ? ಅಳಬೇಡ್ರಿ. அவரது கேள்வி கேட்கிறாரு, நம்மள யாரு? ಅವರ ಮುಂದೆ ಪ್ರಶ್ನಿಸುವ ನಾವು Who ಯಾರು? are we to ask him questions? வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ನೀನು ಯಾರು ನನ್ನ ಬಳಿ ಪ್ರಶ್ನಿಸಲಿಕ್ಕೆ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம கேட்க கூடாதுங்க. ನಾವು ಕೇಳಬಾರದು. ஜெபம் என்று சொன்னா ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ டைரக்டா பேசுங்க. ஆண்டவரே சரிப்படுத்தி கொடுங்க. ದೇವರೇ ಸರಿ ಮಾಡಿಕೊಡು, பிரச்சனை இருக்குது, ನನಗೆ ಸಮಸ್ಯೆ ಇದೆ, இந்த பிரச்சனையில் மாட்டி இருக்கிறேன், ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ இதை சரிப்படுத்துங்க, ಸರಿ ಮಾಡು. இதுதான் நம்மளுடைய ஜெபம். ಇದೇ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ. உங்களுடைய ஜெபம் சரி இதுவரைக்கும் கேட்கப்படாத இருக்கிற காரணம், ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಸರಿಯಾಗಿ ಕೇಳದೆ ಇರಲಿಕ್ಕೆ ಕಾರಣವೇನೆಂದರೆ நீ சரியாய் கேட்கல, ಸರಿಯಾಗಿ ಕೇಳಿಲ್ಲ, ஜெபம் பண்ணல, ಸರಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಲ್ಲ, கேள்வியை கேட்கிட்டு ಪ್ರಶ್ನಿಸಿಲ್ಲ, ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳಿದ್ದೀರಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಯ್ತಾ? ஆண்டவர் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದ್ರು அமைதி என்று சொன்ன உடனே ಸುಮ್ಮನಿರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, வாசிங்க 39. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்போ பாருங்க, ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, இந்த வசனத்திலே ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇದುವರೆಗೂ அந்த ಶಿಷ್ಯರು அந்த இயேசுவை பார்த்து என்ன நினைச்சா தெரியுமா? ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ ಏನ್ இவர் சுகப்படுத்துகிற தேவன், ಅವರು ಸೌಖ್ಯಗೊಳಿಸುವ ದೇವರು, இவரு சமாதானத்தை கொடுக்கிற தேவன், ಸಮಾಧಾನ ಪಡಿಸುವ ದೇವರು, பிசாசை ஓடுகிற தேவன், ಸೈತಾನನ್ನು ಓಡಿಸುವ ದೇವರು. இப்போ அவர் என்ன அறிந்திருக்கிறார்? ಅವರೇನ್ ನೆನೆಸಿದ್ದಾರೆ? இந்த உலகத்தில் இருக்கிற சகலத்தை மேலே அதிகாரம் உள்ள தேவன், ಲೋಕದ ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಹೊಂದಿದ ದೇವರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த அற்புதம் நம்ம காண வேண்டும். ಈ ಅದ್ಭುತವನ್ನು ನಾವು ಕಾಣಬೇಕು. தேவனுக்கு எல்லாத்தை மேலே அதிகாரம் ಉಂಟು. ದೇವರಿಗೆ ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಉಂಟು. உங்க பிரச்சனை மேலே அதிகாரம் உண்டு. ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ உங்க ಉಂಟು. ஆசீர்ವಾದ ಮೇಲೆ அதிகாரம் ನಿಮ್ಮ ಉಂಟು. ಆಶೀರ್ವಾದದ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ உங்களுக்கு ಉಂಟು. நடக்குகிற அந்த சூழ்நிலை ಮೇಲೆ அதிகாரம் ನಿಮಗೆ ಉಂಟು. ನಡೆಯುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಉಂಟು. நம்ம எந்த தேவனுக்கு நம்மள ஆராதிக்கிறோம், ಯಾವ ದೇವರನ್ನು ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತೀವೋ அந்த அதிகாரம் உள்ள தேவனை நம்மள ஆராதிக்கிறோம். ಆ ರೀತಿ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತೀವಿ. அந்த தேவனை நம்மள ஆராதிக்கும் போது, ಆ ದೇವರನ್ನು ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. நம்ம வாழ்க்கையில் இந்த பெருங்காட்டு வரும்போது, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ಬಿರುಗಾಳಿ ಬರುವಾಗ, அந்த நேரத்தில் ಆ ಸಮಯದಲ್ಲಿ நம்ம கூட ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. ನಾವು ಕೂಡ ಬಹಳ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕು. ವಿಶ್ವಾಸಿಗಳು ತಡಮಾರುகிறார். ಎಷ್ಟೋ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಅಲ್ಲಕಲ್ಲೋಲವಾಗ್ತಾರೆ. பிரச்சனை வரும்போது, ಸಮಸ್ಯೆ ಬರುವಾಗ கேள்வி கேட்டு சபை விட்டு போயிருக்கிற எத்தனையோ விசுவாசிகள் ಉಂಟು. ದೇವರಿಗೆ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿ ಸಭೆ ಬಿಟ್ಟು ಹೋದಂತ ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳಿದ್ದಾರೆ. ವಿಶ್ವಾಸಿಗಳು வளராது இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? ಕೆಲವು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಬೆಳೆಯದೇ ಇರಲಿಕ್ಕೆ ಕಾರಣವೇನೆಂದರೆ, ಅವರು 100% ದೇವರ ಮೇಲೆ ಡಿಪೆಂಡೆಂಟ್ ಅಲ್ಲ. ಅವರು 100% ದೇವರ ಮೇಲೆ ಆತ್ಕೊಂಡಿಲ್ಲ.
ஹalleluya ஹalleluya. எனக்கு எல்லாத்துலயும் இயேசு வேணும் என்று அவர் fully dependent ಅಲ್ಲ. ಅವರು ನನಗೆ ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಕ್ರಿಸ್ತನು ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಡಿಪೆಂಡ್ ಆಗಿರೋದಿಲ್ಲ. ஹalleluya ஹalleluya. இயேசு செய்யலனா ಯೇಸು ಮಾಡದಿದ್ರೆ வேற ஒரு வழியை தேடி போக ಬೇರೆ ಒಂದು ದಾರಿ ಹುಡುಕಿ ಹೋಗ್ತಾರೆ. காத்திருக்கிற பலன் கிடையாது. ಕಾತಿರುವಂತ ಬಲ ಇಲ್ಲ. ஒருவேளை உண்மையிலே இயேசு தூங்கிட்டு தான் இருப்பாரு. ಒಂದು ವೇಳೆ ನಿಜವಾಗ್ಲೂ ಯೇಸು ನಿದ್ರಿಸ್ತಾ ಇದ್ರೆ வேதம் சொல்லுகிற அவர் தூங்குறதும் இல்ல, ಆತನು ನಿದ್ರಿಸೋದು ಇಲ್ಲ, அது அவரு என்ன ತೂಕಡಿಸೋದಿಲ್ಲ, ನಿದ್ರಿಸೋದು ಇಲ್ಲ. ஹalleluya ஹalleluya. தூங்குறதும் இல்ல, தூங்க போல நடிக்கிறதும் இல்ல. ஹalleluya ஹalleluya. அதனால நீங்க நினைச்சிருக்கலாம் அவர் தூங்குறாரு என்று. ಅವರು ನಿದ್ರಿಸ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ನೆನೆಸಿರಬಹುದು. பட் அவங்களுக்கு தெரியும், ಅವರಿಗೆ ಗೊತ್ತು புயல் காற்று வந்திருக்கிறது, ಬಿರುಗಾಳಿ ಬಂದಿದೆ. பட் அவருக்கு கவலை இல்ல, ಅವರಿಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. என் பிள்ளை என் கூட இருக்கும்போது ನನ್ನ ಮಗು ನನ್ನೊಂದಿಗಿರುವಾಗ நான் எதுக்கு கவலைப்படணும்? ನಾನು ಯಾಕೆ ಚಿಂತಿಸಲಿ? சின்ன ஒரு கதை சொல்லுகிறேன். ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಥೆಯನ್ನು ಹೇಳ್ತೀನಿ. ஒரு வாட்டி ಒಂದು ಗಾಡಿ ஒரு ஸ்கூல்ல ಒಂದು ಸ್ಕೂಲಲ್ಲಿ எல்லா பிள்ளைகளை ಎಲ್ಲ ಮಕ್ಕಳನ್ನು ஊட்டிக்கு டூர் கூட்டிட்டு போனாங்க. ಊಟಿಗೆ ಟೂರಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. ஹalleluya ஹalleluya. அந்த பஸ்ல போய் கொண்டிருக்கிற நேரத்தில் ಆ ಬಸ್ಸಲ್ಲಿ ಹೋಗ್ತಿರುವಾಗ அந்த வளவெல்லாம் வரும்போது ಆ ಟರ್ನ್ಗಳು ಬರುವಾಗ பிள்ளைகளெல்லாம் அழுறாங்க, ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಅಳ್ಳಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು, கத்துறாங்க, ಕೂಗ್ತಾರೆ, பயப்படுறாங்க. ಭಯಪಡುತ್ತಾರೆ. ஏன்னா பக்கத்துல பாக்கும்போது ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ஆழம் தான் தெரியுது. ಆಳವಾಗಿರುತ್ತದೆ. டிரைவர் பாத்தீங்கன்னா ஸ்பீட்லயே போயிட்டு இருக்கிறாரு. ಡ್ರೈವರ್ ನೋಡಿದ್ರೆ ಬಹಳ ಸ್ಪೀಡ್ ಅಲ್ಲೇ ಹೋಗ್ತಿರ್ತಾರೆ. வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டே இருக்கிறாரு. ಹೀಗೆ ಅಡ್ಡಾಡಿಕೊಂಡು ಹೋಗ್ತಿರ್ತಾರೆ. எல்லா பிள்ளைகளும் அழுறா, ಎಲ್ಲಾ ಮಕ್ಕಳು எல்லா ಅಳುತ್ತಾರೆ, டீச்சர்களும் ಟೆನ್ಷನ್ ಇರ್ತಾರೆ. ಎಲ್ಲಾ ಟೀಚರ್ಗಳು ಟೆನ್ಷನ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. பட் ஒரு பொண்ணு மட்டும் சமாதானமா இருக்கா. ಒಂದು ಮಗು ಮಾತ್ರ ಸಮಾಧಾನವಾಗಿದೆ. ஹalleluya ಹalleluya. ಕೂಲಾ இருக்கா, ಬಹಳ ಬಹಳ ಕೂಡ ಟೆನ್ಷನ್ கிடையாது, ಯಾವ ಟೆನ್ಷನ್ ಇಲ್ಲ. ஹalleluya ಹalleluya. அப்போ ஒரு டீச்சர் பார்த்து ಒಂದು ಟೀಚರ್ ನೋಡಿ, ஏடா உனக்கு பயமே இல்லையா? ಯಾಕೆ ನಿನಗೆ ಭಯವಿಲ್ವಾ? பக்கத்துல போய் கேக்குறாரு. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೇಳ್ತಾರೆ, என்னம்மா ಏನಪ್ಪ? எல்லாரும் அழுதுட்டே இருக்கறாங்க, ಎಲ್ಲರೂ ಅಳುತ್ತಿದ್ದಾರೆ, எல்லாரும் பயப்பட்டுட்டே இருக்காங்க, ಎಲ್ಲರೂ நீ ಭಯಪಡುತ್ತಿದ್ದಾರೆ, மட்டும் ஏன் கூலாಗಿ இருந்து ಚಿಪ್ಸ್ சாப்பிட்டுட்டே இருக்க? ನೀನೇಕೆ ಕೂಲಾಗಿ ಚಿಪ್ಸ್ ತಿಂತಾ ಇದೀಯಾ? என்ன சொன்னா தெரியுமா? ಆ ಮಗು ಏನ್ ಹೇಳಿತಂದ್ರೆ, ಟೀಚರ್ ಟೀಚರ್ அந்த பஸ் ஓட்டுற டிரைவர் என் அப்பா. ಆ ಬಸ್ ಓಡಿಸುವಂತ ಡ್ರೈವರ್ ನನ್ನ அவருக்கு தெரியும் நான் உள்ள இருக்கேன். ಅವರಿಗೆ ಗೊತ್ತು ನಾನು ಒಳಗಿದ್ದೀನೆಂಬುದಾಗಿ. அதுதான் ஓட்டுவாங்க, ಅವರು ನೋಡಿಯೇ ಓಡಿಸ್ತಾರೆ. அந்த மாதிரி தைரியம் நமக்கு இருக்கா? ಆ ರೀತಿ ಧೈರ್ಯ ನಮಗಿದೆಯಾ? அந்த மாதிரி தைரியம் தேவர் உன்னிலிருந்து என்னிலிருந்து ஆசைப்படுகிறார். ಆ ರೀತಿ ಧೈರ್ಯವನ್ನು ದೇವರು ನನ್ನಿಂದಲೂ ನಿನ್ನಿಂದಲೂ ಎದುರು பயப்படுகிற சூழ்நிலை வந்தாலும் ಎಷ್ಟು ನಾವು ಭಯಪಡುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ, தேவன் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂತ ದೇವರು ಅವರು ಕೂಡ இருக்கிறார். ಆತನ ಜೊತೆಗಿದ್ದಾನೆ. வரைக்கும் ஒண்ணுமே ஆகாது. ನನಗೆ ಆತನ ಇರುವವರೆಗೆ ನಮಗೆ ಏನು உலகமே அழிந்து போனாலும், ಲೋಕವೇ ಅಳಿದೋದರೂ அப்பா நம்ம கூட இருக்கிறவரைக்கும் ತಂದೆಯಾದ ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುತ್ತಾನೆ, ಯಾವ ಸಮಸ್ಯೆ ಬರುವುದಿಲ್ಲ. அந்த தைரியம் இருக்கா? ಆ ಧೈರ್ಯ ನಮಗಿದೆಯಾ? தைரியத்தை தேவன் ಆ ஆசைப்படுகிறார். ಧೈರ್ಯವನ್ನೇ ಕರ್ತನು ಆಶೀರ್ವದಿಸುವನು. ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. இந்த நேரத்தில் நம்ம ஜெபிப்போம். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ஆண்டவரே, ದೇವರೇ, உங்க பிரச்சனை எது இருந்தாலும் சரி, ಏನಿದ್ದರೂ ಸರಿ, இப்ப நீங்க கேட்க போறீங்க. ಕೇಳ್ತೀರಿ, ஆண்டவரே ದೇವರೇ இந்த பிரச்சனையை முடிச்சு தாங்கப்பா, ಸಮಸ್ಯೆನ ಮುಗಿಸಿಕೊಡಪ್ಪ. ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னு கேட்க கூடாது. ಯಾಕೆ ಈ ಸಮಸ್ಯೆ ಬಂತೆಂಬುದಾಗಿ ಕೇಳಬಾರದು. ஹalleluya. ஏன்னா அவர் சொல்லிருக்கிற இருக்குப்பா எல்லா பிரச்சனையும். ಅವರಿಗೆ ಹೇಳಿದ ಎಲ್ಲ ಸಮಸ್ಯೆ ஏது எப்போ வரும் எனக்கு உனக்கே தெரியாது. ಯಾವುದು ಹೇಗೆ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. எல்லாம் இருக்கு, ಎಲ್ಲ ಇದೆ. ஹalleluya ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. ஒரு ஆறுக்குள்ளே போகுவோம், ಒಂದು ನದಿಯೊಳಗೆ ಹೋಗ್ತೀವಿ. ஹalleluya. ಹalleluya. அந்த போட்ல போய் கொண்டிருக்கிற ಬೋಟಲ್ಲಿ ಹೋಗ್ತಿರುವಾಗ அந்த டூரிஸ்ட் ஒருத்தர் கேக்குறாரு, ಟೂರಿಸ್ಟ್ ಒಬ್ಬರು ಕೇಳ್ತಾರೆ, இந்த போட்ல இந்த crocodile இருக்கா? ಈ ಹಡಗಿನಲ್ಲಿ ಕಾಕ್ರೈಡೈಲ್ ಇದೆಯಾ? எந்த இடத்துல இருக்கு? ಎಲ್ಲಿ ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮೊಸಳೆ ಇದೆ? மீன் எங்க இருக்கு? ಮೀನ್ ಎಲ್ಲಿದೆ? பாம்பு எங்க இருக்கு? ಹಾವೆಲ್ಲಿದೆ? அவர் என்ன சொன்னா ಅವರೇನು ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? எல்லாமே உண்டு, ಎಲ್ಲ ಉಂಟು, இப்ப எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, ಈಗ ಎಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ எப்ப ಗೊತ್ತಿಲ್ಲ, வரும்னு தெரியாது, ಹೇಗೆ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ, எப்ப பட் எல்லாம் உண்டு.
பட் எல்லாம் ಆಗ எல்லாம் உண்டு. ಎಲ್ಲ ಉಂಟು. அதே போல தான் ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ புரிய வேண்டும், ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿ எல்லா பிரச்சனையும் உண்டு. ಎಲ್ಲ ಸಮಸ್ಯೆ ಉಂಟು. அதே போல பிரச்சனை கூட இயேசு உண்டு. ಆ ಸಮಸ್ಯೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯೇಸು ಇದ್ದಾರೆ. ஹalleluya 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 ஹalleluya. ஒரு ஒரு வியாதிப்பட்டவர் டாக்டர் கிட்ட போகிறார். ರೋಗ ಇದ್ದವರು ವೈದ್ಯರ ಹತ್ರ ಹೋಗ್ತಾರೆ. டாக்டர் கிட்ட போன உடனே ಡಾಕ್ಟರ್ ಬಳಿಗೆ ಹೋದ ಕೂಡಲೇ அவர் என்ன சொல்லுவாரு? ಮೊದಲನೇದಾಗಿ ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? ಬ್ಲಡ್ ಟೆಸ್ಟ್ எடுத்துட்டு வா. ಬ್ಲಡ್ ಟೆಸ್ಟ್ ತಕೊಂಡ್ ಬಾ. ಬ್ಲಡ್ ಟೆಸ್ಟ್ எடுத்துட்டு வந்த உடனே ಬ್ಲಡ್ ಟೆಸ್ಟ್ ತಕೊಂಡ್ ಬಂದ ಕೂಡಲೇ உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ನಿನಗೆ ಈ ಸಮಸ್ಯೆ ಇದೆ, ಯಾವ ಸಮಸ್ಯೆ இதெல்லாம் இருக்கு, ಇದೆಲ್ಲ ಇದೆ. கேட்ட உடனே என்ன ಕೇಳಿದ ಕೂಡಲೇ பயந்தே போய்டுவார். ಪೇಷಂಟ್ ಭಯಪಟ್ಟು ಹೋಗ್ತಾರೆ. அப்புறம் என்ன சொல்லுவா? ಅನಂತರ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? கவலைப்படாதீங்க, ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ್ರಿ, எல்லாருக்கும் ட்ரீட்மெಂಟು இருக்கு. ಇದಕ್ಕೆಲ್ಲವೂ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಇದೆ. அதே போல தான் ಅದೇ ರೀತಿ எல்லா பிரச்சனை இருந்தாலும் ಎಲ್ಲ ಸಮಸ್ಯೆ ಇದ್ರು பிரச்சனைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு தீர்ப்பு உண்டு. ಸಮಸ್ಯೆಗೆ ಒಂದು ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ இயேசு கூட இருக்கிறார். ಯೇಸು ಜೊತೆಗಿದ್ದಾರೆ. ஹalleluya ஹalleluya. எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, ಏನು ಸಮಸ್ಯೆ ಇದ್ರು ದೇವರೇ பிரச்சனை எனக்கு முடிச்சு தாங்க, ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಮುಗಿಸಿಕೊಡು, நான் கஷ்டப்பட்டது போதும் ஆண்டவரே, ಕಷ್ಟಪಟ್ಟದ್ದು ಸಾಕು, இந்த பிரச்சனையை முடிச்சு தாங்க, ಈ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಮುಗಿಸಿಕೊಡು. நீங்க எப்படி ஜெபிக்க ಈ வேண்டும்? ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ நம்ம ಮಾಡಬೇಕು. எல்லாரும் கண்களை மூடி, ನಾವೆಲ್ಲ ಕಣ್ಗಳೇ ಮುಚ್ಚಿ நமக்கு என்ன பிரச்சனைன்னு காணப்படுகிறதோ அதுக்காக நம்ம ஜெபிப்போம். ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ஜெபிங்க. ஜெபிங்க. ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ಸ್ಥಿರಪಡಿಸುವಾತನೇ, ಬಲಪಡಿಸುವಾತನೇ, ಕೆಳಬಿದ್ದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುವಾತನೇ, ಘನಪಡಿಸುವಾತನೇ, ಹೆಚ್ಚಿಸುವಾತನೇ, ನಮ್ಮ ಪರ ನಿಂತು ಜಯ ನೀಡುವಾತನೇ, ಬಲಪಡಿಸುವಾತನೇ, ಸ್ಥಿರಪಡಿಸುವಾತನೇ, ಕೆಳಬಿದ್ದ ಸ್ಥಳ